ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி யூனிட் எக்ஸசைஸ் 5ல கொஸ்டின் நம்பர் 9. Find the equation of line passing through the point of intersection of the lines 4x plus 7y minus 3 is equal to 0 and 2x minus 3y plus 1 is equal to 0 that has equal intercept on the axis. இங்க நமக்கு கீ பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்செப்ட், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்டோட வேல்யூஸ் ஈக்குவல். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், தென் ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. தென் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியா இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை ஈக்குவல் வேல்யூவில் இன்டர்செக்ட் பண்ணுது. அதாவது இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன மீனிங்னா, இந்த டிஸ்டன்ஸும், அதாவது நமக்கு இந்த ஏன்னு வைப்போமா, தென் இந்த பாயிண்ட்டை பின்னு வைப்போமா, இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறப்ப ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, அதாவது இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 4x plus 7y is equal to 3. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். And 2x minus 3y is equal to minus 1. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டுலையுமே நமக்கு எக்ஸை கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன ரீசன்? ஸோ 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4x plus 7y is equal to 3. Then செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா, ஸோ 4x minus 6y is equal to minus 2. So first equation no change. Then third equation. இப்போ ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 1 minus equation 3. நமக்கு சைன் சேஞ்சஸ் இருக்குமா, ஸோ மைனஸ் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ 4x அண்ட் மைனஸ் 4x அப்படிங்கிறப்ப இது கேன்சல். தென் 7 plus 6. ஸோ 7 plus 6 அப்படிங்கிறப்ப 13. 13y is equal to 3 plus 2, 5. தென் 13 ரைட் சைடு மூவ் ஆகிறப்ப டிவிஷன். இப்போ ஒய்யோட வேல்யூ 5/13. இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் வேல்யூ தூக்கி நான் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 என்னது? ஸோ 2x minus 3y is equal to minus 1. தென் இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா, அப்போ 2x minus 3 times of 5/13 is equal to minus 1. So 2x minus 15 divided by 13 is equal to minus 1. நான் 13 கேன்சல் பண்ணும். ஸோ 13ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன் for both side. அப்போ 26x minus 15 is equal to minus 13. Then minus 15 right side move ஆகிறப்ப positive. 26x is equal to minus 13 plus 15.
26x is equal to 2. Then 26 right side move ஆகிறப்ப division. இப்போ x is equal to 2 divided by 26. ரெண்டுமே even number. Then 2 cancel பண்ணிடலாம். 1 by 13. So x ஓட value 1 upon 13. அப்ப நமக்கு தேவையான intersecting point கிடைச்சிருச்சா? 1 by 13, 5 by 13. இப்ப இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. 1 by 13, 5 by 13. இப்ப இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப a and b ரெண்டுமே ஈக்குவல் தான். நமக்கு டிஃபால்ட்டான ஃபார்முலா என்னது? x இன்டர்செப்ட் a ன்னு அஸ்யூம் பண்ணுவோம். y இன்டர்செப்ட b ன்னு அஸ்யூம் பண்ணுவோமா? பட் நமக்கு ஈக்குவல் இன்டர்செப்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ a is equal to b. நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் x by a plus y by b is equal to 1. இங்க ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படிங்கிறப்ப x by a plus y by a is equal to 1. அப்படி இல்லைன்னா நமக்கு காமன் டினாமினேட்டரா? ஸோ x plus y whole divided by a is equal to 1. Then இந்த a ரைட் சைடில் மூவ் ஆகுது. x plus y is equal to a. So corresponding values என்னது? x plus y 0.1 by 13, 5 by 13. இங்க ரீப்ளேஸ் பண்றப்ப 1 by 13 plus 5 by 13 is equal to a. Then 6 by 13 is equal to a. அப்போ final equation x plus y is equal to 6 by 13. நமக்கு denominator இருக்கக்கூடாது. So times of 13. 13x plus 13y is equal to 6. இதுதான் நமக்கு தேவையான final equation. Thank you.